ஒரு நடிகையோட புருஷனா இருக்குது ரொம்ப கஷ்டம் போலயே. ம். ஏங்க, நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன். ப்ளீஸ் கொஞ்சம் கவனமா இருங்க. யாரையும் உள்ள அனுப்பாதீங்க. கதவை யாரும் திறக்க வேண்டாம். சொல்லிட்டால ஒருத்தரையும் விடக்கூடாது. ஏங்க, ப்ரொடியூசர் வந்தா மட்டும் அனுப்புங்க. அவர் தான் சொத்தையெல்லாம் வித்து கஷ்டப்பட்டு படம் பண்றவரு. ரொம்ப பாவம். என்னது பாவமா? சார் யார் சார் நீங்க? ஏங்க நான் தாங்க உங்க பொண்டாட்டிய போட்டு என்னது படம் போட்டா? ப்ரொடியூசர். அப்படி என்னங்க அவசரம்? அவர் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. ஏங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேங்க, ரொம்ப அர்ஜென்ட்டுங்க. என்னது அட்ஜஸ்ட்மெண்ட்டா? ஆமாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஏங்க நில்லுங்க, சொல்லிட்டு போங்க. ஏங்க வந்து சொல்றேங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் வேற சொல்றான், ரொம்ப அர்ஜென்ட் வேற சொல்லிட்டு போறான். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? உள்ள போன ஆளையே காணோம். சார் இவ்வளவு நேரம் என்ன சார்? ஏங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேங்க. என்ன சார் அட்ஜஸ்ட்மெண்ட் மேட்ரு? சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க. சொன்னா புரியாதா? ஏங்க சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். சொன்னா புரிஞ்சுக்கிறீங்களா? சம்பள விஷயங்க. சம்பள விஷயமா? சம்பள விஷயம்னா என் பொண்டாட்டி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பா. நான் வரேங்க, போங்க. ஓ இதுக்கு தான் வர சொல்லியிருப்பாளோ? மறந்துட்டேன். இந்தாங்க மிச்சர் சாப்பிடுங்க. இல்லங்க இப்பதாங்க மிச்சர் சாப்பிட்டேன். அட உங்களுக்கு தேவைப்படும் வச்சுக்குங்க. தேவைப்படுமா? வேற யாரும் வருவானுங்களா? தேவைப்படும் வேற சொல்லிட்டு போறான். எதுக்கு மிச்சரு? வேற யாரும் வேண்டாம். அது சரிம்மா. ஏங்க, என்னைய மைண்ட்ல வச்சு கஷ்டப்பட்டு கதை பண்றவர் அவர். அதனால டைரக்டர் மட்டும் உள்ள அனுப்புங்க. சரி, டைரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப் வரட்டும், பாத்துக்கலாம். யார் சார் நீங்க? ரிச் கேர்ள்ஸ் போட்டாச்சு, ஐட்டம் கேர்ள் போட்டாச்சு, மதிக்கவே மாட்டேங்கிறான். ஹீரோயினை போட்டாச்சு. சார் எங்க சார் சொல்லிட்டு போங்க சார். ஏங்க நான் தாங்க உங்க பொண்டாட்டிய போட்டு போட்டா? படம் பண்ற டைரக்டருங்க. ஓ டைரக்டரா? சொன்னா ஆமா என்ன விஷயம்? ஏங்க நான் போயிட்டு பட்டிட்டிங்கரி பார்க்க வேண்டியது இருக்கு, பார்த்துட்டு வந்து சொல்றேன். என்னது பட்டிட்டிங்கரி பார்க்கணுமா? என்னங்க பட்டிட்டிங்கரி பார்க்கணும்? எதங்க பட்டிட்டிங்கரி பார்க்கணும்? ஏங்க நில்லுங்க, ஏங்க சொல்லிட்டு போங்க. பட்டிட்டிங்கரினா என்னவா? வந்து சொல்றேங்க. என்ன இவன் பட்டிட்டிங்கரி பார்க்கணும்னு சொல்லிட்டு போறான்? என்னத்த பட்டிட்டிங்கரி பார்ப்பான்? எதுவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. வரட்டும் கேட்போம். A few moments later. என்ன அவன் போய் 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு நிமிஷம் போதும் சார். ஒரு நிமிஷம் போதுமா? ஆமாம் சார், ஒரு நிமிஷம் போதும் சார். சார் நீங்கள் சூப்பர் சார். நீங்கள் எதுக்குடா ஒரு நிமிஷம்? இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே சார். நான் போகிறேன் சார், போய் டீ போடணும். ஒண்ணுமே புரியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே புரியும். வரட்டும், அவன்கிட்ட கேட்டுருவோம். அப்பா சூப்பர். சார் என்னங்க இதை பட்டிட்டிங்கரி பார்க்கணும்னு சொல்லிட்டு போனீங்களாங்க? என்னங்க இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டிய மைண்ட்ல வச்சு ஒரு அருமையான கதை பண்ணிருக்கேன். அந்த கதையில ஓட்டம் வந்துருச்சு, அதான் பட்டிட்டிங்கரி பார்க்கலான்னு போனேன். என்னன்னா ராவெல்லாம் உங்க ஒய்ஃப் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த கதையை எழுதினேன். அப்படி என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? அதான் மறுபடியும் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையில இருக்கக்கூடிய பட்டிட்டிங்கரி எல்லாம் பார்த்து இப்ப சூப்பரா தெளிவா வந்திருக்குங்க கதை. அப்ப கதையில இருக்க ஹோட்டல்ல அடைச்சிட்டீங்களா? ஏங்க வரங்க. இந்தா மிச்சர் சாப்பிடு. என்ன இவனு மிச்சர் கொடுக்குறான்? ஏற்கனவே ஒரு பாக்கெட் இருக்கு சார். சாப்பிடுங்க சார். வேற யாரும் வேண்டாம். இதுக்கப்புறம் யாரையும் உள்ள அனுப்பாதீங்க. இதுக்கப்புறம் யாரையும் அனுப்ப வேணாமா? இதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஏங்க, என்னைய நல்லா அழகா காட்டுறவர் அவர்தான். அதனால இந்த கேமராமேனை மட்டும் உள்ள அனுப்புங்க. எனக்கு அவரோட ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அவரையே வர சொல்லுங்க ப்ளீஸ். அவர் ஷாட் வச்சுட்டா நான் எதை காட்ட சொன்னாலும் காட்டுவேன். என்னது? எதை கட்ட சொன்னாலும் காட்டுவியா? ஆமா. இவனுக்கு சும்மா இருந்தா கூட இவ சும்மா இருக்க மாட்டா போலயே. வந்துட்டான் போல. ஏங்க நீங்க யாருங்க? ஏங்க நான் தாங்க உங்க பொண்டாட்டிய போட்டு படம் பண்ற கேமராமேனு. இவனும் போட்டா? ஆமாங்க. இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டிய பல வியூல பல ஆங்கில பாக்கணும். ஆளுக்கு பாக்குறதுக்கு என் பொண்டாட்டி என்ன மியூசியமாடா? பாத்துட்டு வந்துடுறேன். சார் நில்லுங்க சார். சார் ரஷ்யன் ஆங்கிலம் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் சார். ரஷ்யன் ஆங்கிலா? ஆமா சார். அந்த ஆங்கிலம் என்னங்க சொல்லிட்டு போங்க. ஏங்க பாத்துட்டு வந்து நான் சொல்றேன் சார். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். ரஷ்யன் ஆங்கிள்ன்றான். விதவிதமா ஆங்கிள் வைக்கணும், விதவிதமா வியூ பார்க்கணும்ன்றான். என்ன விதவிதமா வைப்பான்?
ரூமுக்குள்ள போனா போனவைதான் ஒருத்தன் வர மாட்டேங்கிறாங்க. டேய் வாடா. டேய் கேக்குதா இல்லையாடா? டேய் கேமராமேன். ஒண்ணுமே கேட்காது போலயே. A few வந்துட்டான். moments later. அது என்ன ரசிகன் ஆங்கிள் சார்? அது என்ன ரஷ்யன் ஆங்களா? ஏங்க அதனால தெரியாதுங்க. ரஷ்யன் ஆங்கிள்ல உங்க பொண்டாட்டி சும்மா நச்சுன்னு இருந்தாங்க. பார்த்துட்டேன், ஜாக்கி தான். நான் கூட பார்க்கலையாடா. மிச்சர் சாப்பிடுங்க. இன்னும் ஆளாளுக்கு மிச்சர் தரானுங்க. இதுக்கு மேல யாரையும் உள்ள அனுப்பாதீங்க. இதுக்கு மேல என்ன இருக்குது உங்ககிட்ட? ஏங்க எனக்காக நல்லா பாட்டு போடுறவர் அவர்தான். ஏதோ வித்தியாசமா வாசிக்கணுமா, அதனால மியூசிக் டைரக்டரை மட்டும் உள்ள அனுப்புங்க. மியூசிக் டைரக்டரா? அவன் வேறயா? ஜூன் போனால் ஜூலை காற்றே என்னாச்சோ நட்பில்லையே லவ்வில்லையே. நீங்க யாருங்க? ஏங்க நான் தாங்க உங்க பொண்டாட்டியை போட்டு. என்னது நீயும் போட்டா? ஆமாங்க, உங்க பொண்டாட்டிக்காக பாட்டு போட்டு படம் பண்ணக்கூடிய மியூசிக் டைரக்டருங்க. மியூசிக் டைரக்டரா? உங்க பொண்டாட்டியை நேரில் போய் பார்த்து அப்பதான் எனக்கு நிறைய மூடு வரும். என்னது மூடு வருமா? அது என்ன மூடுங்க? ஆமாங்க நான் வந்து சொல்றேங்க. போங்க போய் வாசிச்சு தொலைங்க போங்க. A few moments later. செம்ம மூடுங்க. மூடா? ஆமாங்க, நேரில் போய் பார்த்த உடனே சும்மா செம்ம டியூனு அப்படியே அள்ளி வருது, அள்ளி தெளிக்குதுங்க டியூனு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. பொன்னாட்டி பார்த்த உடனே தாங்க எனக்கு அவ்வளோ டியூன் வருது. ஏன் என்ன பார்த்தாலும் உங்களுக்கு டியூன் வராதா? என் பொண்டாட்டியை பார்த்தா தான் உங்களுக்கு டியூன் வருமா? அப்படி என்ன இருக்குது அவகிட்ட? சும்மா சொல்லக்கூடாதுங்க. உங்க பொன்னாட்டி போய் பார்த்த உடனே தான் சும்மா மூடுல செம்ம டியூன்ஸ் எல்லாம் அப்படியே ஓடி வருது, தானா வந்து விழுகுது. விழுகுண்டா விழுகும். இந்தாங்க மிச்சர் சாப்பிடுங்க. மறுபடியும் மிச்சரா? 4வது மிச்சர் பாக்கெட் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு என்னைய ரெஃபர் பண்ணதே ஹீரோ தான். அவருக்கு ஏதோ ரீஹர்சல் பார்க்கணுமா, அதனால அவரை மட்டும் உள்ள அனுப்புங்க. மத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். யா, நான் தான் இந்த படத்தோட ஹீரோ. உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஏங்க டைரக்டர் ஒரு சீன் கொடுத்தாருங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரிஹர்சல் பண்ணணுங்க. அதுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன். என்னது ஃபர்ஸ்ட் நைட் ரிஹர்சலா? சார் சொல்லிட்டு போங்க சார். வந்து சொல்றேன். A few moments later. செம்ம ரிஹர்சல். உங்க ஒய்ஃப் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. வெரி குட் சீன். ஃபர்ஸ்ட் நைட் செம்ம ரிஹர்சல். அச்சா ரிஹர்சல். என்ன இவனு மிச்சர் போடுறான்? கோமாளி மாதிரி இருக்கான். இவன்லாம் ஹீரோவா? இப்பெல்லாம் ஜோக்கர் தான் ஹீரோ அடிக்கிறானுங்க. மிச்சர் சாப்பிடு. எல்லாரும் உள்ள போறானுங்க. ஏமா நான் உள்ள வரவா? நீங்க மட்டும் எக்காரணத்தை கொண்டும் உள்ள வரவே கூடாது. நீங்க மட்டும் வர வேணாமா? ஆமா, வெளியே மிச்சர் இருக்குதுல, அதை சாப்பிட்டு டைம் பாஸ் பண்ணுங்க. இவனும் சாப்பிட சொல்றான். அவங்க அவங்க எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு படம் அவன் என்ன பண்றாங்க. சொன்னா? ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரி சொன்னானுங்களே. ஏங்க நான் தாங்க உங்க பொண்டாட்டியை போட்டு டேய் எல்லாரும் என் பொண்டாட்டியை போட்டு படம் பண்ணணும்னு சொல்றீங்க. என்னத்தரா போட்டு எதரா போட்டு ஆளாளுக்கு போட்டுன்றீங்க. உண்மையை சொல்லுங்கடா. டேய் நான் அப்பா விட நானு என்னத்த போட்டுன்னு சொல்லுங்கடா. டேய் நீ எதுக்குடா மிச்சர் கொடுக்குற? மகாநடிகை புஷ்பா புருஷன் தானே நீங்க? ஆமா. அப்ப மிச்சர் சாப்பிடுங்க. டேய் ஹீரோயின் புஷ்பா புருஷனாவே மிச்சர் கொடுக்குறேன்னு சட்டமாடா இருக்குது. எதுக்குடா மிச்சர் கொடுக்குறீங்க? ஏன்டா மிச்சர் கொடுக்குறீங்க? என்னடா இருக்கு இந்த மிச்சர்ல? என்ன விஷயம் இருக்குது? ஐயோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தலையை விடிச்சிரும் போலயே. ஆளாளுக்கு மிச்சர் கொடுக்குறாங்களே. இந்த மிச்சர்ல தான் ஏதோ விஷயம் இருக்குது, ஆனா என்னன்னு புரிய மாட்டேங்குது. இவன் வந்தாலும் கேட்கலாம். இவனும் ரூம்குள்ள இருக்கா. சரி உடச்சு தின்னுட்டு யோசிப்போம்.